வணக்கம் பானு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் சீராக முன்னேறி வருகின்றன எனவும், ஜனவரி 25 நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமான பணத்தை 24% நிறைந்துள்ளது என எய்ம்ஸ் இயக்குநர் தற்போது அறிவிப்பை விடுத்துள்ளார் பானு. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் தோப்பில் 220 ஏக்கர் பரப்பளவில் பரந்த வளாகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. மே 22 ஆண்டு 2024 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக நிறைவடையும் என்று முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், கல்வி வளாகம், வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள், மாணவ தங்கும் விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டிடங்கள் போன்ற முக்கிய வசதிகள் அதில் அடங்கியுள்ளன பானும். இந்த முதற்கட்ட பணிகள் சிறப்பாக நடந்து வரும் நிலையில், முதற்கட்ட பணிகள் தொடக்க தேதியிலிருந்து 18 மாதங்களுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஜனவரி 2025 நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% தற்போது நிறைவடைந்துள்ளது என்று இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், உள்கட்டுமான திட்டத்தை பிப்ரவரி 2027க்குள் 33 மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தற்போது அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானு. இதுவரை ஒட்டுமொத்தமாக கட்டுமான பணத்தில் 14.5 முன்னேற்றம் அடைந்துள்ளது. நீடித்த நிலைத்தன்மை மையமாக கொண்டு உலகளாவிய தரநிலைக்கு ஏற்பாடு கட்டுமான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், மதுரை எய்ம்ஸ் வளாகம் நோயாளிகளுக்கு அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுள்ள 900 படுக்கைகளில் 150 படுக்கையில் பிரத்யேகமாக தொற்று நோய்க்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி வளாகம், மருத்துவமனை வளாகம், விடுதி வளாகம், குடியிருப்பு வளாகம், விளையாட்டு வசதிகள் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் ஆகியவை அடங்கியுள்ளன. இது மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் அனைவருக்கும் முழுமையாக தண்ணீரை உறுதி செய்கிறது. வளர்ந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பணி சேர்க்கையும் படிப்படியாக நடத்தப்பட்டு வருகிறதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் ஆசிரியர் பற்றாக்குறை தன்மையாக மற்றும் உயர் கல்வி தரத்தை உறுதி செய்யும் நிலையில் தற்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் மாநில அரசு மருத்துவக் கல்வி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. அந்த நிலையில் இதற்குள் இறுதி ஆண்டு இந்த ஆண்டு முடிக்கப்பட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அடுத்த நிரந்தர வளாகத்திற்கு மாற்றம் முயற்சி தற்போது நடந்து வருகிறது பானு. மதுரை எய்ம்ஸ் மற்றும் சுகாதார மையம் மட்டுமல்ல, இது தமிழ்நாடு தென்னிந்திய மக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் தரமான கல்வி வழங்க வேண்டும் உறுதி கொண்டு தற்போது இந்த எய்ம்ஸ் மருத்துவ பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதன்மை இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மருத்துவர் ஹனுமந்த் ராம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பானு.